ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் கூட சுவாமி, தடைகளின் மத்தியிலும் நாங்க ஒரு சிலராய் ஒன்று சேர நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆம் சுவாமி, உடைய வசனங்களை தியானிக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சுவாமி, நீர் எங்களை அதை மேற்கொள்ள உதவி செய்கிறீர். இது எங்களுக்கு புரியாத ஒரு காரியம். ஆனாலும் எங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து நாங்கள் அதை அபியாசிக்க, மேற்கொள்ள, இந்த நேரத்தை அனுசரிக்க உதவி செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தடையின்றி இந்த 1 மணி நேரத்தை நாங்கள் உங்களுடைய பாதத்துல செலவழிக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு தாழ்த்தி உடைய கருத்துல கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக்கொள்ள வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். So welcome you all to the study. Thanks for joining in spite of the difficulties. அப்படிதான் வரும், ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வருவோம். ஆனா ஆண்டவர் நம்மை அதை மேற்கொள்ள உதவி செய்கிறார். அதற்காக நாம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த வாரத்துல நம்ம ஒரு முக்கியமான ஒரு அதிகாரத்தை நாம பார்த்தோம். தெய்வீக பிரசனம், ஹெவன்லி சீன், அதை நாம பார்த்தோம். அதுல 3 பகுதியாய் பார்த்தோம். முதல் பகுதியில தன்னுடைய ஆதரவை, தன்னுடைய பிரசன்னத்தை, நான் இருக்கிறேன் என்று கலங்கி நின்ற ஏசாயாவுக்கு உறுதி செய்யும்படியாக ஒரு பெரிய தரிசனத்தை காண்பித்தார். இரண்டாவதாக அதுல அந்த தரிசனத்திலே அவருடைய பரிசுத்தத்தை விளங்கச் செய்தார், அவருடைய வல்லமையை விளங்கச் செய்தார். மூன்றாவதாக ஏசாயா தன் நிலையை உணர்கிறதை பார்த்தோம். அடுத்ததாக அவனுக்கு கர்த்தர் கொடுத்த தெய்வீக அழைப்பும் பொறுப்பையும் பார்த்தோம். அந்த பொறுப்பு எவ்வளவு வித்தியாசமா இருந்தது, கடினமா இருந்தது என்பதையும் பார்த்தோம். அவன் அதை கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டதையும் பார்த்தோம். இப்ப அடுத்த அதிகாரத்துக்கு நாம் வருகிறோம். இந்த அதிகாரம் ஒரு வித்தியாசமா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். என்னன்னு சொன்னா, இது கொஞ்சம் வரலாறு நிறைந்த, அதே சமயத்துல இதுல ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்க, அதிலே ஒரு நியாய தீர்ப்பையும் அவர் காண்பிக்கிற ஒரு அதிகாரமாய் தீர்க்கன் மூலமாய் இதுல பேசி இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வரலாற்று பகுதியில யார் முக்கியமா வரான்னு பார்த்தா ஆகாஸ் ராஜா. நம்ம முதல் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே பார்த்தோம். 4 ராஜாக்களின் காலங்களிலே தீர்க்கனா இருந்த ஏசாயா, உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. இப்ப நம்ம 3வது ராஜாவின் காலகட்டத்திற்கு வந்திருக்கோம். உசியா இறந்த உடனே யோதாம் ராஜாவானார். அவர் கொஞ்ச நாள் தான் இருந்தாரு. அதற்கு அடுத்துதான் ஆகாஸ் ராஜா. இந்த ஆகாஸ் ராஜா நம்ம வாசிக்கிறபடி அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்லி 2 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம், இதுல எல்லாம் இவரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். ஒரு பயங்கரமான ராஜா, ஒரு நிலையற்ற ராஜா. இந்த முதல் வசனத்திலே நாம பார்த்தோம்னால் நாம பார்க்கிறோம், உசியாவினுடைய குமாரனாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் என்னும் யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே. அப்போ எவ்வளவு தெளிவா யார் இவர் என்பதை நமக்கு வேதம் சொல்லுகிறது. இப்ப வேதத்துல இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, தேர் ஆல் ரியல். இதுல யாருமே இது பொய்ன்னு சொல்ல முடியாது, இது இந்த காரியங்கள்லாம் நடந்துச்சான்னு கேட்க முடியாது. ஏன்னு சொன்னா எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸோட நம்ம பார்க்கிறோம். யாருடைய மகன் யார் காலத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா இங்க சொல்லப்பட்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். அப்புறம் நம்ம எந்த இடத்துல இது நடந்துச்சு? யூதா தேசத்துல நடந்துச்சு.
ஏசாயா யாருடைய தீர்க்கதரிசி அப்படின்னு எந்த இடத்துல தீர்க்கதரிசியா இருந்தார் என்று பார்ப்போம்னால் அது யூதா தேசத்தில இருந்ததாக நாம பார்க்கிறோம். சோ அப்ப இந்த யூதா தேசத்து ராஜாவின் நாட்களிலே யூதா தேசத்து ராஜா தான் ஆகாசு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா இந்த எருசலேம் மேல யுத்தம் பண்றதுக்காக 2 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து வந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். எந்த 2 ராஜாக்கள் வந்தார்கள் என்று பார்ப்போம்னால் சீரியாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும். அப்ப இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலுங்கிறது எந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூதா தேசத்தின் மேற்பகுதி. நம்ம இப்ப வந்து இஸ்ரேல்னா நம்ம பொதுவா எல்லாத்தையும் முழு பகுதியையும் இஸ்ரேல்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம். ஆனா அந்நாட்களிலே வடபகுதிக்கு இஸ்ரேல் என்று பெயர் அல்லது எப்பிராயிம் என்று பெயர், தென் பகுதிக்கு யூதேயா அல்லது யூதா தேசம் என்று பெயர். இந்த தென் பகுதியில 2 கோத்திரத்தாரும் வடபகுதியில 10 கோத்திரத்தாரும் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம முதல்லயே வாசிச்சிருக்கோம். சோ இப்போ அந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்த பெக்காவும் சீரியாவுக்கு ராஜாவா இருந்த ரேத்சினும் யாரை தாக்க வர்றாங்க? எருசலேமை தாக்க வர்றாங்க. அவர்களால் அதை பிடிக்க கூடாமல் போயிற்று அப்படின்னு சொல்லி இந்த ஆகாஸ் ராஜாவை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஆகாஸ் ராஜா தான் யூதா தேசத்து ராஜா. ஆனா இந்த யூதா தேசத்து ராஜா தாவீதின் வம்சத்துல வரக்கூடிய ராஜாவா இருந்தா கூட அவர் வந்து என்ன செய்யல, கர்த்தருக்கு பயந்தவராய் அவர் இருக்கவில்லை. அவர் ஒரு விக்கட் கிங்கா இருந்தார். அவர் எவ்வளவு தூரம் ஒரு கெட்ட ராஜாவா இருந்தாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த மற்ற கடவுள்களை எல்லாம் வணங்கி கொண்டு அவர்களுடைய வழக்கத்தின்படி தீக்கடக்க பண்ணினார். விக்கிரகங்களுக்கு தீக்கடக்க பண்ணுகிற ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்தார், தவறை செய்தார். அப்படி ஒரு 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 நிலையற்ற ஒரு ராஜா. எல்லாத்தையும் பாக்குறதையெல்லாம் அவர் ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ராஜா. கர்த்தரை மேல் மாத்திரம் தன் நம்பிக்கையை வைக்கிறது இல்ல, எல்லாவற்றின் மேலும் நம்பிக்கை வைக்கிற ஒரு ராஜா. அது பயம் இல்லாமல் விக்கிரகத்தை எல்லாம் நம்ம வணங்கக்கூடாதுங்கிற ஒரு பயமே இல்லாம அதையெல்லாம் துணிகரமாய் செய்யக்கூடிய ஒரு ராஜா. இந்த ராஜா காலத்துலதான் இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய இப்ப இந்த சாப்டர்ல நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். எந்த 2 ராஜாக்கள் வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சீரியா தேசத்து ராஜாவும் இன்னொரு ராஜா யாரு, இஸ்ரேல் ராஜாவும் வந்தார். சீரியா தேசத்து ராஜாவை பேர் தான் ரெத்சின். தமிழ ரேத்சின் அப்படின்னு இருக்கும். அந்த யுத்தம் உச்சரிக்க கூடாது, ரேசின். இந்த இஸ்ரேல் தேசத்து ராஜா பேரு பெக்கா. இப்ப இவங்க வந்து எங்கிருந்து எங்க வந்தாங்கன்னு நீங்க இந்த படத்துல பார்க்கலாம். அந்த அசீரியன் எம்பையர், சீரியா, அந்த ராஜா அங்கிருந்து இஸ்ரேல் ராஜாவோட சேர்ந்து எருசலேமை அட்டாக் பண்றதுக்கு வர்றாங்க. இங்க இருக்கிற ராஜா வந்து ஆகாஷ் ராஜா. இந்த படம் நமக்கு அது தெளிவா விளக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளால அதை புரிச்சு கொள்ள முடியுது. இப்போ இந்த 2 ராஜாக்களும் சேர்ந்து ஒரு பெரிய யுத்தத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த யுத்தத்தின் நிமித்தமாய் நிறைய பேர் பிடிபட்டார்கள். அசிரியாவிலையும் பிடிபட்டார்கள். இங்கேயும் அசீரியா ராஜா வந்து இஸ்ரேல யூத ஜனங்களை பிடிச்சிட்டு போனாங்க. இஸ்ரேலும் வந்து நிறைய குழந்தைகளை நிறைய மக்களை எருசலேமில் கொன்று போட்டார்கள். யூதா தேசத்து ராஜா இஸ்ரேல்ல இருந்து நிறைய பேரை 20,000க்கு மேல மக்களை பிடிச்சிட்டு இங்க சிறைப்பிடித்து வந்தார்கள். எல்லா காரியங்களும் அந்த நாட்கள்ல ஒரு பயங்கரமாய் நடந்து கொண்டிருந்தது. இந்த சமயத்துல தீர்க்கனுடைய அறிவுரையை கேட்டு அவர் வந்து என்ன செய்யல, ராஜாவை கர்த்தரையே நம்பி இருன்னு சொல்றத அவர் கீழ்ப்படியல. அதற்கு பதிலா அவர் என்ன செஞ்சாருன்னா, சீரியா ராஜாவோட, சீரியாவில ஒரு ராஜா இருந்தார்,
ரேட்ஸின்க்கு அப்புறம் அசீரிய ராஜா பேரு டிக்லாத் பிலெசர். அவரோடு கூட அவர் என்ன செஞ்சாருன்னா அலையன்ஸ் வச்சு ஏதாவது செஞ்சு தப்பிச்சுக்கலாம் இப்படிங்கிற முயற்சி செய்ய ஆரம்பிச்சார். சோ என்ன பாக்குறோம்னா இந்த ராஜா ஒரு கர்த்தருக்கு பயந்த ராஜாவாக தன்னுடைய ஜனங்களை வழி நடத்தாதபடி அவர் எல்லா விக்கிரகங்களையும் எல்லாவற்றையும் நம்புகிறவராய் இருந்தார். எங்க உதவி கிடைக்குதோ அவங்கள நம்புறது, அவங்கள பின்பற்றுறது, அந்த மாதிரி இருந்தாரு. அது எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு சொன்னா விக்கிரகங்களுக்கு இந்த விதமான பலிகள் செலுத்துறதற்கும் இந்த விதமான ஆராதனைகள் செய்வதற்கும் அவர் துணிகரமா இருந்தார். அதுதான் அந்த ஆகாஷ் ராஜாவை பற்றிய பேக்ரவுண்ட். இப்போ 2வது வசனத்துக்கு நம்ம வரும்போது நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா சீரியர் எப்பிராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று நான் முதலே சொன்னேன். இஸ்ரேல்ங்கிற வடபகுதிக்கு இன்னொரு பெயர் எப்பிராயிம். சோ சீரியருங்கிறது அந்த அசீரியர். அசீரியரும் இந்த இஸ்ரேல் ஜனங்களும் ஒன்று சேர்ந்திருக்காங்கன்னு பார்த்த உடனே தாவீதின் குடும்பத்துக்கு யார் அது? ராஜா, யூதா மக்கள், அவங்கதான் தாவீதின் வம்சத்துல வந்தவங்க. சோ இந்த குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அப்படின்னா என்ன அர்த்தம்? They were so frightened. They became so unstable. ஒரு தவிப்பு இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது. நம்ம எதையாவது செய்யலாம், இதை செய்யலாம், அது செய்யலாம்னு சொல்லி ஒரு சரியான ஸ்டெடி டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. அந்த நிலைமையில இந்த ராஜா இருந்தாரு. அவர் அப்படி இருந்ததுனால அந்த ஜனங்களும் அப்படி இருந்தாங்க. எப்பவுமே ஒரு தலைவர் ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த மக்கள் அவரை பின்பற்றுகிறவர்கள் நல்லா தைரியமா இருப்பாங்க. இந்த தலைவரே நடுங்கி இருந்தாருன்னா ஜனங்களும் நடுங்கத்தான் செய்வாங்க. இப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இந்த ஆகாஷ் ராஜா இருந்ததாக நாம பாக்குறோம். சோ இந்த இப்படியான சூழ்நிலையில இவர்கள் எல்லாரும் கர்த்தரை நம்பாதபடிக்கு அந்த ராஜாக்களை நம்பிக்கொண்டிருந்ததுனால அவர்களுக்கு ஒரு பயம் வந்தது. கர்த்தரை நம்பி இருந்தா அவங்களுக்குள்ள மனசுல சமாதானம் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என்னோடு கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க பயப்பட மாட்டாங்க, அவங்க தைரியமா இருப்பாங்க. நம்ம எத்தனையோ ராஜாக்களை நம்ம பார்த்திருக்கோம். இப்படி யுத்தத்துக்கு நெருக்கின சூழ்நிலையில கூட அவர்கள் எல்லாம் எப்படி செபித்து அந்த போரை சந்தித்தார்கள் சொல்லி ஆசா, எசேக்கியா, யோசபாத், இப்படி நிறைய ராஜாக்களை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த ஆகாஷ் ராஜா அத வழியிலதான் வந்த ராஜா. ஆனா இந்த ராஜாவுக்கு எப்படின்னு சொன்னா கர்த்தரை நம்பாதபடினால இவருக்கு மனம் கலங்கி போயிடுச்சு. இவர் கலங்கினதுனால ஜனங்களும் குழம்பி போயிட்டாங்க. ஒரு சமாதானம் இல்லாம சரியான ஒரு தீர்மானங்களை எடுக்க முடியாத நிலைமையில மாறிவிட்டார்கள். அப்போது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி அவருக்கு ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். நான் சொன்னேன் அன்னைக்கு தீர்க்கதரிசிகளுக்கு வித்தியாசமான விதத்துல அந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்கு கர்த்தர் அவர்களுக்கு பொறுப்பு கொடுப்பார். நீங்க பாத்தீங்கன்னா எசேக்கியேல் ராஜாவுக்கு, எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு என்னென்ன சொன்னாரு, ஒரு சுவர்ல ஓட்ட போட்டுட்டு அதுல வெட்டி படுக்கையெல்லாம் துணியெல்லாம் எடுத்து அதுக்குள்ள போகும். அதாவது அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க வேண்டியதா இருந்தது. சொல்றதை விட அவங்க நடத்தி காண்பித்தார்கள். நடந்து அந்த மாதிரி அவங்களே செய்து காண்பித்தார்கள். அப்பதான் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அது போல இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீயும் உன் மகன் மன்னார் துறை வழியில் உள்ள மேற்குளத்து மதகின் கடைசி மட்டும் போய் நீ அவனை நோக்கி, சீரியார் எப்பிராயீமிடம் ரெமலியாவின் மகனோடு உனக்கு விரோதமாக துராலோசனை பண்ணி உன்னை செய்ய முடியாது அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு அவர் சொல்றாரு.
இதுல என்ன அவர் சொல்றாருன்னா, உன் மகனை கூட்டிட்டு போ அப்படிங்கிற. ஏன்னா இந்த மகன் பெயர் நம்ம வாசிச்சிருக்கோம், முதல்ல அதிகாரத்திலே பார்த்தோம். அவனுக்கு 2 மகன்கள் உண்டு. அதுல முதல் மகனுடைய பெயருக்கு அர்த்தம் என்ன என்று பார்ப்போமானால், ஒரு மீதியான ஜனங்கள் இருப்பார்கள். ஒரு மீதியான ஜனங்கள் வீட்டில் மீதியான ஜனங்கள் இருப்பார்கள். எல்லாரும் அழிக்கப்பட மாட்டாங்க, எல்லாரும் சிறை பிடிக்கப்பட மாட்டாங்க, ஒரு சிறு கூட்டம் மீதியா இருக்கும் என்று சொல்லி அந்த பெயருக்கு அர்த்தம். இப்போ அந்த ஆகாஷ் ராஜா மனசு எப்படி இருக்குன்னா, கலங்கி போய் யூதாவே அழிஞ்சு போகுது. ஏன்னா மேல இருக்கிற இஸ்ரேலும் அங்க வடதிசையில இருக்கிற அசீரியாவும் பலவான்கள், அவங்க ஒன்று சேர்ந்து நம்மை அழிக்க போறாங்க அப்படிங்கிற மனநிலையில இருக்கிற சூழ்நிலையில, நீ தீர்க்கதரிசியாகிய நீ, கர்த்தர் அவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, உன் மகனை கூட்டிக் கொண்டு நடந்து போய் அவர்களுக்கு சொல்லு. இந்த மகனை ஏன் கூட்டிட்டு போனோம்? இந்த மகனுடைய அர்த்தம், பெயருடைய அர்த்தம் என்ன? ஒரு சிறு கூட்டம் மீதியா இருக்கும். இப்படி ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவா காரியத்தை செய்யன்னு சொல்றாரு. அப்புறம் இதுல இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல போய் இந்த துறவுல இந்த குளத்துல அவங்கள சந்தி அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த இடமெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கும் இருக்கு. பாருங்க, அவனுடைய 2வது மகன் பேரு ஷேர் ஜஷூப். ஷேர் ஜஷூப்னா a remnant shall return. ஒரு மீதியான கூட்டம் உயிரோடு இருக்கும், எல்லாம் அழியாது, ஒரு மீதியான கூட்டம் திரும்ப வரும் அப்படின்றது அர்த்தம். எங்க போய் அவங்க பார்க்க சொன்னாரு? வண்ணார் துறையிலே உள்ள அந்த மேல் குளத்துல, அப்பர் பூல். இன்னைக்கும் அந்த அப்பர் பூல் ஜெருசலேம்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துல அது இருக்கு. இன்றைய நிலைமை இப்படியா இருக்கிறது சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு முக்கியத்துவம் உண்டு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல மெல்கிசேதேக் ஆபிரகாமை சந்திக்கிறார். அங்க இருக்கிற அந்த சோதம் ராஜாக்களோட சண்டை நடந்து ஆபிரகாம் வெற்றி பெற்ற அந்த சூழ்நிலையில மெல்கிசேதேக் அங்க அவரை சந்திக்கிறார். அவரை சந்திக்கும் போது ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு என்ன செய்யறாரு? தசம பாகத்தை செலுத்துகிறார். அவருக்கு தசம பாகம் செலுத்தும் போது மெல்கிசேதேக் ஆபிரகாமுக்கு என்ன கொடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, பிரெட் அண்ட் வைன் கொடுக்கிறாரு. இந்த நிகழ்ச்சி அந்த இடத்துல இந்த 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 அப்பர் பூல்ல தான் நடந்தது. இதை நாம் எங்க வாசிக்கிறோம்னா 14ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த மெல்கிசேதேக் ஒரு ராஜா, அதே சமயத்துல ஒரு பிரதான ஆசாரியன். அதனாலதான் அவருக்கு கொண்டு போய் தசமபாகம் செலுத்துறாரு. அவர் அதனாலதான் பிரெட் அண்ட் வைனை இவருக்கு கொடுக்கிறாரு. இந்த ஒரு சிம்பாலிக்கா நம்ம அந்த இடத்துலயே நாம அதை பார்த்தோம். மேசியாவினுடைய ஒரு அடையாளமாய் மெல்கிசேதேக் இருக்கிறார் என்று சொல்லி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். இப்போ அதற்கப்புறம் அந்த இடத்தை யாரு ஆக்குப்பை பண்ணாங்கன்னா, கானானியர் அந்த இடத்தை பிடித்து அந்த இடத்துல ஒரு பெரிய வாட்டர் சிஸ்டம் பண்ணி, அது அந்த தேசத்துக்கே, யூதா தேசத்துக்கே சப்ளை பண்றதுக்கு, தண்ணீர் சப்ளை பண்றதுக்கு, இஸ்ரேல் தேசம் முழுசும் சப்ளை பண்றதுக்கு அது ஒரு வாட்டர் இது ஏரியாவை அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அது எங்க வரைக்கும் வருது? கிதுரோன் தோட்டத்துக்கு வருது. கிதுரோன் வேலின்னு படிக்கிறோம் இல்லையா? அந்த கிதுரோன் பள்ளத்தாக்கு வரைக்கும் அந்த தண்ணி வருதுன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதை இன்னும் சீர்படுத்தினது யாருன்னு சொன்னா, இதற்கு பின்னாக வருகிற எசேக்கியா ராஜா. சோ அது ஒரு மிக முக்கியத்துவமான இடம். அந்த இடத்துல போய் தீர்க்கனை போய் ராஜாவை சந்திக்கும்படியாக கர்த்தர் கட்டளை இடுகிறார். இதெல்லாம் வாட் இஸ் திஸ் ஷோ? இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே ரியல். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஒரு ஸ்டோரி, புனைந்து சொல்லப்பட்ட கற்பனை கதைகள் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் நமக்கு ஒரு வரலாற்று கிளியர் கட்
இன்சிடென்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் விச் ஷோஸ் இந்த காரியங்கள்லாம் நிச்சயமாய் நடந்தது. இந்த இடத்துல இந்த பகுதியில ஆகாஷ் ராஜாவை போய் இவர் சந்திக்கிறாரு. அவர்கிட்ட அவர் சொல்றாரு, நீ இந்த மாதிரி அசிரியா ராஜாவை நம்பி போகாத. இவர் அசிரியா ராஜா யாருன்னு சொன்னா டிக்லாத் பிலேசர்ங்கிற ஒரு அசிரியா ராஜாவோட அலையன்ஸ் வைக்கிறார். எனக்கு உதவி செய்யுங்க, இந்த ரேட்சினும் இந்த பெக்காவும் ஒண்ணு சேர்ந்து என்ன அட்டாக் பண்ண வர்றாங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த அசிரியா ராஜா கிட்ட இவர் போய் அலையன்ஸ் வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அங்க அவர் போனவர் அதோட அவர் விடல. அந்த அசிரிய ராஜாவை போய் சந்திக்கும் போது அவருடைய பலிபீடத்தை பார்க்கிறார். அது அவர் அவங்க விக்கிரகத்துக்கு செய்த பலிபீடம். இவர் உடனே அங்கிருந்து ஆர்டர் போடுறாரு, நமக்கு இங்க பலிபீடம் கட்டணும், அதே மாதிரி பலிபீடம் கட்டணும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற வெள்ளி இதையெல்லாம் கொண்டு போய் அவரை பார்க்கறதுக்கு கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் கொடுத்து அங்கிருந்து இந்த அந்த பலிபீடத்தை அப்படியே மனசுல பிக்சர் பண்ணிட்டு இப்படி ஒரு ஃபேசினேட் ஆயிட்டாரு அந்த பலிபீடத்தை. பாருங்க, ஆலயத்தை அவ்வளவு பெரிய தேவாலயம் இருக்கு, அந்த தேவாலயத்துல ஆண்டவரோட பிரசன்னம் இருக்கு, அதை அவர் மனசுல வைக்காம அந்த பலிபீடம் அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கே. இன்னைக்கு உலகத்துல இப்படித்தான் நம்முடைய போக்கஸ அப்படியே மாற்றிவிடக்கூடிய பல காரியங்கள் உலகத்தில் உண்டு. மக்களும் அதிலே அப்படியே தாவி ஓடுற கூட்டமும் நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு அருமையான காரியங்களை விட்டுட்டு அதை பிடிக்க ஓடுகிற மக்களை நாம் பார்க்கிறோம். அதே மனநிலைமையில தான் இந்த ஆகாஷ் ராஜாவும் இருந்தார். என்ன பண்ணாரு, அதை பார்த்துட்டு இங்க அதே மாதிரி ஒரு பலிபீடம் கட்டணும் அப்படின்னு எல்லாம் பண்ணி அதுல பலி செலுத்துறாரு. அதுல எல்லா பலிகளையும் செலுத்துறாரு. ஸ்தோத்திர பலி, பாவ நிவாரண பலி, எல்லாத்தையும் செய்யறாரு. அதாவது பாருங்க, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தையே தான் செய்யறாரு, ஆனா விக்கிரக வழிமுறையில செய்யறாரு. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை இப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். கிறிஸ்டியன்ஸ் சொன்னா, அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள்னு இருந்தா, விசுவாசி அல்லது born again கிறிஸ்டியன், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்னா அவருடைய வாழ்க்கை உலக வாழ்க்கையிலிருந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். ஆனா இன்னைக்கு இந்த ஆகாஷ் ராஜாவை போல கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டே தசம பாகம் கொடுக்கிறது, ஆலயத்துக்கு போகிறது, ஆலயத்துல காணிக்கை எடுக்கிறது, எல்லாத்தையும் செய்து கொண்டே விக்கிரக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். இங்க இவரையும் அப்படிதான் அவருக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 5-6 வசனத்துல பாருங்க, நாம் யூதாவுக்கு விரோதமாய் போய் அதை நெருக்கி அதை நமக்குள்ளே பங்கிட்டு கொண்டு அதற்கு தபேயாலின் குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோம் என்று சொன்னது நிமித்தம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார். இந்த 2 புகைகிற கொல்லிக்கட்டைகளாகிய சீரியரோடு வந்த ரேட்சீனும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கர கோபத்தின் நிமித்தம் உன் இருதயம் துவள வேண்டாம். அந்த அப்பர் பூல்ல போய் மகனை கூட்டிக்கிட்டு போய் தீர்க்கன் என்ன சொல்றாருன்னா, அந்த 2 பேரும் நம்மளை நெருக்கி நம்மை அழித்து நம்ம மேல வேற ஒரு ராஜா, அந்த ராஜா பேரு தபேயால், தபேயாளுடைய குமாரனை ராஜாவாக ஏற்படுத்துவோன்னு அவங்க சொன்னதை வச்சு அவங்க வார்த்தைக்கு நீ இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற. ஆகாஷ் ராஜா அந்த 2 ராஜாக்களுடைய வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தராரு. தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு, அதை கேட்கறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை, அதை நம்புவதற்கும் அவருக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா மனசுல பயம், மனசுல கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம் இல்ல, ஒரு போக்கஸ்ல இல்ல. இன்னைக்கும் நாம கர்த்தரையே நம்பி இல்லாம இருந்தோம்னு வைங்களேன், இப்படியும் அப்படியுமா ஆடிட்டு இருந்தோமானால்
நம்மால கர்த்தரை முழுசா நம்பவே முடியாது. இவ்வளவு வார்த்தைகள், வசனங்கள், இவ்வளவு தீர்க்கதரிசியின் எச்சரிப்பு எல்லாம் கொடுத்தா கூட அவன் இத நம்பல. அவங்க 2 பேரை நம்புறான். கர்த்தர் சொல்றாரு, அவங்க 2 பேரும் எப்படின்னா அவிஞ்சு போன கொள்ளிக்கட்டை. ஜஸ்ட் புகைஞ்சுகிட்டு இருக்கு. பேர்னிங் லாக்ஸ் கிடையாது. ஸ்மோக்கிங். ஸ்மோக் எப்ப வரும்? நெருப்பு தணிந்த பிறகு, அவிந்த பிறகு புகை வரும். கொஞ்ச நேரத்துக்கு வரும், அப்புறம் அப்படியே அமைஞ்சு. அவங்க 2 பேரும் அப்படித்தான், பேர்னிங் ஸ்டப்ஸ். அவங்கள போய் நீ ஏன் நம்பிட்டு இருக்க? அவங்க சொல்றதை வச்சு நீ பயப்படாத, நான் கூட இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்தது அவர் சொல்றாரு, அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை. பாருங்க எவ்வளவு கிளியரா அந்த எச்சரிப்பை அவர் சொல்றாரு. நீ அதை நம்பாத, அவங்க சொல்றபடி ஒண்ணும் நடக்காது. இன்னும் 65 வருஷத்துல எப்பிராயும் ஒரு ஜனமா இராதபடிக்கு நொறுங்குண்டு போகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. கிளியரா அதையும் ஃபியூச்சர்ல நடக்கிறதையும் அவர் சொல்றாரு. டைம் ஸ்கேல் கொடுத்து 65 வருஷத்துல இது நடக்கும், அதனால நீ பயப்படாத, அவங்க சொல்றதெல்லாம் நீ எதுவுமே உனக்கு நடைபெறாது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவன் கேட்கல. சீரியாவின் தலை தமஸ்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? கேபிட்டல். சிரியாவுடைய கேபிட்டல் டமாஸ்கஸ். தமஸ்குவின் தலை யாரு? ரேட்சின், அந்த பர்சன், கிங். இன்னும் 65 வருஷத்துல எப்பிராயிம் சொன்னா இஸ்ரேல், பெக்கா அந்த ராஜா. இந்த இஸ்ரேலுக்கு தலை என்ன? சமாரியா. இஸ்ரேலுடைய கேபிட்டல் என்ன? சமாரியா. இந்த இடத்துல இருக்கிற இந்த எப்பிராயிம் ஜனமிராதபடிக்கு நொறுங்குண்டு போகும் அப்படின்னு எச்சரித்தாரு. அவங்களுக்கு, ஆகாசுக்கு அதை நம்ப முடியல. ஏன்னா பயம், உள்ளத்துல பயங்கர பயம். அதனால அது வெறும் ஒரு எரிந்து முடிந்த ஒரு கொல்லிக்கட்டை அப்படின்னு கர்த்தர் சொன்னா கூட இவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அந்த ராஜாவுடைய பிளான்ஸ், அவங்க சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம் அவரை போட்டு அசைச்சிருச்சு. இவர் அசைஞ்சதுனால நாடே அசைஞ்சிருச்சு, மக்கள் எல்லாரும் பயந்துட்டாங்க. அதனால அப்ப என்னாச்சுன்னா அவர் போய் அசீரியர்கிட்ட போய் ஹெல்ப் வாங்கறதுக்காக அவர் போயிட்டார். அப்பதான் 9ஆம் வசனத்துல நீங்கள் விசுவாசியா விட்டால் நிலை பெற. இன்னைக்கும் நம்முடைய பிரச்சனைக்கு பல ஆலோசனைகள் வரும், பல எதிர்ப்புகள் வரும், பல சூழ்நிலைகள் வரும். என்ன செய்யறதுன்னு தெரியாது. அந்த நேரத்துலதான் நம்ம எப்படி இருக்கணும்? அமைதலாய் நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் மேல் நாம் வைக்கணும். கர்த்தரை நம்பி இருந்தால் கர்த்தரை நம்பணும்னா என்ன வேணும்? கர்த்தருடைய வார்த்தை வேணும். அந்நாட்களில கர்த்தருடைய வார்த்தை இல்லாததினால்தான் தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசுகிறார். நீங்க இதெல்லாம் பத்தி நடக்கும்னு நீ பயப்படாத, அதெல்லாம் சம்பவிக்காது, நான் சொல்றத நீ விசுவாசி, நீ விசுவாசியாயிட்டால நிலை பெற மாட்டீர், ஆனா அது ஒண்ணுமே நடக்காது நீ சொன்னத அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அது நம்புறதுக்கு ஆகாஷ்க்கு முடியல. சேலஞ்ச் வாஸ் ஃபார் ஹிம் டு பிலீவ். அது அவரால் நம்ப முடியல. அதனால என்னாச்சு? அவருடைய முழு வாழ்க்கையுமே கெட்டு போய்விட்டது. அவர் ஒரு கெட்ட ராஜாவாய் யூதா தேசத்துல அவருக்கு ஒரு மகிமை இல்லாத ஒரு ராஜாவாய் போனார். ஏன் சொல்றீங்க? பாக்குறோம், அவர் மாம்ச விதமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் உதவிகளை பெற்றுக்கொள்ள விரும்பல. மாம்சீக விதத்துல அசிரியா ராஜா இது எல்லாரும் காட்டிலும் பலமானவர். அசிரியர்கள் அந்நாட்களில் இருந்தே மிகவும் கொடூரமான மக்கள். அவர்கள் யாரையாவது கொல்லணும்னு நினைச்சா, அழிக்கணும்னு நினைச்சா
பயங்கரமா ஒரு ஒரு ஹியூமானிடேரியன் இதே இல்லாம அழிக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் அப்படித்தான். இன்றைக்கும் அவர்கள் அப்படியாகத்தான் இருக்கிறார்கள். ஈரான், ஈராக்கு, அந்த சைடு அந்த மக்கள் அவங்க எல்லாம் இன்னைக்கும் அப்படிப்பட்டவங்களா தான் இருக்காங்க. அன்றைக்கு மிகவும் கொடூரமாய் அவர்கள்ட்ட போய் இவர் உதவி கேட்க போறார். கர்த்தர் சொல்றாரு, நீ யார்கிட்ட போய் உதவி கேட்கிறியோ அவங்க மூலமாவே நீ அழிக்கப்படுவ. நீ இவங்களுக்கு பயந்துட்டு போய் அங்க கேட்கிற, ஆனா அவங்க மூலமாவே நீ அழிக்கப்படுவாயின்னு அவர் சொல்றாரு. ஆனா இவர் கேட்கல. இவருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே விளங்கல. ஏன்னா போக்கஸ் மாறிடுச்சு. உள்ளத்துல பயம் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயமே இருக்கக்கூடாது. பயம்ன்ற ஒரு வார்த்தை இருந்துச்சுனாலே, பயங்கிற ஒரு குழப்பம் மனசுல இருந்தாலே நம்ம சரியா சிந்திக்க முடியாது, வைக்க முடியாது, தெளிவு இருக்காது. அதனாலதான் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கூட தெளிந்த புத்தியும் இல்ல, நமக்கு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட், சவுண்ட் மைண்ட், அன்பு, இதெல்லாம் நம்மளை ஆட்கொள்ளும் போது இந்த பயம் நம்மை ஆட்கொள்ளாது. ஆனா இந்த ஆகாஷ் ராஜா தான் டிப்பிக்கல் எக்ஸாம்பிள். பயத்தினால அவருடைய வாழ்க்கையில குழப்பத்தை உண்டு பண்ணி, அவர் ராஜாவா இருந்ததுனால அவருடைய தேசத்திலும் குழப்பத்தை கொண்டு வந்து பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார். ஆனா கர்த்தர் நியாயம் தீர்க்கும் போது எருசலேமை காப்பாற்றினார், ஆனா ஆகாச காப்பாற்றினார். ஏன்? ஆகாசுக்கு எவ்வளவோ எச்சரிப்பை கொடுத்தாச்சு, ஆகாஷ் அதை கீழ்ப்படியில. எருசலேம் காப்பாற்றப்பட்டது. எருசலேம் காப்பாற்றப்பட்ட உடனே ஆகாஷ் செஞ்சான். இன்னும் அவனுடைய மனசு பாருங்க, தான் போட்ட திட்டம் சரியான திட்டம் தான் அவன் நினைச்சான். கர்த்தர் எருசலேமை காப்பாற்றினாரு, இப்பவும் கூட கர்த்தர் காப்பாற்றிட்டார் அப்படின்னு நினைக்கல. அவன் என்ன நினைச்சான்? தான் போட்ட திட்டம் கரெக்ட் அப்படின்னு நினைச்சான். ஆனா இவன் மாத்திரம் கர்த்தர் மேல தன் நம்பிக்கையை வச்சிருந்தா கர்த்தர் அவனையும் அதிகமாய் ஆசீர்வதிச்சிருக்கான். 10ஆம் வசனத்துல பாக்குறோம். சரி, இத்தனையெல்லாம் நீ பண்ணிட்ட, எருசலேமும் காப்பாற்றப்பட்டாச்சு. இப்ப நீ என்ன செய்யற? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். இப்ப நான் சொன்னேன்ல, 65 வருஷத்துக்கு அப்புறம் இந்த எப்பிராயிம் அழிஞ்சு போயிடும், நீ காப்பாற்றப்படுவாய், அவங்க சொன்னது ஒன்னும் சம்பவிக்காது, இதெல்லாம் நான் சொன்னேன்ல. அதனால நீ இப்பவாது, அன்றைக்கெல்லாம் அடையாளம் தேவைப்பட்டது, தீர்க்கதரிசிகள் மூலமா எச்சரிப்பு இருந்து, ஏன்னா இந்த வேதம் அவங்கள்ட்ட இல்லை. ஆனா இன்றைக்கு நமக்கு வேதம் இருக்கு, கால்களுக்கு தீபமாயும் நம்முடைய கண்களுக்கு வெளிச்சமாயும் எல்லா விதத்திலும் நம்ம புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் நமக்கு வேதம் இருக்கு. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. இந்த வேதத்தை நம்ம சரியா பயன்படுத்துறோமா? கேள்வி. இப்போ இவங்க அந்த கர்த்தரே அவர்கிட்ட சொல்றார், நீ ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று அவரே சொல்றாரு, நீ இதெல்லாம் செய்ய. ஆனா இந்த ஆகாசுடைய மனசு எப்படி தெரியுமா? இந்த நேரத்துல அவர் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கர்த்தரிடத்திலேயே திருப்பி சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செய்யக்கூடாது? பரீட்சை பார்க்க கூடாது. எப்படி இயேசு கிறிஸ்து பிசாசனிடத்தில் சொன்ன அந்த வசனத்தை, அது மாதிரி இங்க அவர் அதை கோட் பண்ணல. அவரு அந்த மீனிங்ல இவர் சொல்றாரு, நான் கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? நம்ம சோதிக்க கூடாது, கர்த்தர் சோதிக்கிறது தவறு, அதனால நான் அதை செய்ய. இவ்வளவெல்லாம் தெரிஞ்ச ஆகாஷ் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கணும்ன்றத விட்டுட்டான். இதுதான் நமக்கு இருக்கிற எச்சரிக்கை. எல்லாம் நமக்கு தெரியுது, இப்ப அவனுக்கு அது தவறுங்கிறது தெரியுது, கர்த்தரை நம்பணுங்கிறது தெரியுது, ஆனா அவனுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியணுங்கிறது தெரியல, கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கணுங்கிறது தெரியல, தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு அடங்கி இருக்கணும் அதுவும் தெரியல. தான் பெரியவன், தான் நினைக்கிறது தன்னோட திட்டம் சரியா இருக்கும் அப்படின்னு தான் அவன் நினைக்கிறான். பாருங்க வசனம் என்ன சொல்லுது, ஆகாசம் நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களா?
ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேர். எவ்வளோ பெரிய சத்தியத்தை, எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்தை, ஒரு அறிவிப்ப அந்த சூழ்நிலையில அந்த ஆகாஷ் ராஜாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க மனுஷரை தான் கஷ்டப்படுத்தினீங்கனால் இல்ல, நீங்க என்ன பண்ணிட்டீங்க, உங்களுடைய இந்த மாதிரி நிலையற்ற ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையினால கர்த்தரையும் நீங்க துக்கப்படுத்திட்டீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த சீரியா ராஜா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, அந்த சீரியா ராஜாவே உங்களை தொந்தரவு செய்வாருன்னு அவர் சொல்றார். சோ இவர் என்ன இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த ஒரு பெரிய ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் அங்க சொல்லுகிறார். அவ மேசியாவினுடைய பிறப்பை குறித்த முதல் அறிவிப்பு, அந்த அறிவிப்பை அந்த இடத்துல அவர் இந்த பகுதியில நம்ம இன்னும் ஒரு முக்கியமான இதை பார்க்கணும். என்னன்னு சொன்னா, தீர்க்க தரிசனங்கள் எப்பொழுதுமே நியர் பீரியட்ல ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும். அதே சமயம் வெகு நாட்களுக்கு பிறகு ஃபியூச்சர் ஃபுல்ஃபில்மெண்ட்டும் இருக்கும். நியர் ஃபுல்ஃபில்மெண்ட், ஃபார் ஃபுல்ஃபில்மெண்ட், இப்படியாக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் என்று சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். இங்க என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அவர் சொல்றாரு ஒரு ப்ரெடிக்டிவ் ப்ராஃபஸியை அவர் சொல்றாரு. வாட் இஸ் தட் ப்ரெடிக்டிவ் ப்ராஃபஸி? a woman, ஆக்சுவலா இந்த இடத்துல எபிரேய வார்த்தை சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு சொன்னா a woman அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. a virgin அப்படின்னு இங்க சொல்லப்படல. கன்னிகை. இந்த கன்னிகைங்கிறது ரெண்டு வாதத்துல சொல்லணும். ஒண்ணு வேர்ஜின்னு சொல்லணும், ஒண்ணு என்ன சொல்லணும், உமன்னு சொல்லலாம். உமன்னா அன்மேரிட் உமன். she is also a virgin. she can be a virgin, she may not be a virgin. அது அங்க டவுட்ஃபுல். ஆனா வேற வார்த்தை பார்ட்டினோஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்போது எபிரேய வார்த்தையில ட்ரூலி a virgin. சோ மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட இடத்துல இதே வசனம் வருது. கன்னிகை ஒரு பாலனை பெறுவாள், அவர் பெயர் இம்மானுவேல், அதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம்னு மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல வர இடத்துல எபிரேய வார்த்தை யூஸ் பண்ணது வெர்ஜின். அங்க வெர்ஜின். இங்க மீனிங் என்ன அப்படின்னா, அர்த்தம் என்ன, ஏசாயா சொல்லும் போது அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு கன்னிப்பெண் குழந்தையை பெறுவாள். அந்த குழந்தைக்கு பெயர் இம்மானுவேல் என்று பெயர். அந்த குழந்தை தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டு விடப்படும் அப்படின்னு அறிவிப்ப சொல்றாரு. அப்போ அந்த இங்க சொல்லப்பட்ட அந்த நியர் ஃபுல்ஃபில்மெண்ட் என்ன, அரண்மனையில் இருக்கிற ஒரு கல்யாணமாகாத ஒரு கன்னிகை குழந்தையை பெறுவாள், அவளுக்கு பெயர் இம்மானுவேல். இந்த இம்மானுவேலுங்கிற இந்த virgin giving birth to a child who will be named Emmanuelங்கிற அந்த ப்ராஃபஸி இங்க நியர் ஃபுல்ஃபில்மெண்டா இந்த விதத்துல நடக்கும். ஆனா ஃபார் ஃபுல்ஃபில்மெண்டா மேசியா பிறப்பை குறிக்கிறது. So this is the predictive prophecy. This is the secrecy of the prophecy. Prophecy எப்படி புரிஞ்சு கொள்றதுக்கு நாம இவ்விதத்திலே நாம புரிஞ்சு கொள்ளணும். 2 விதத்துல அது நிறைவேறும். இந்த முதல் நிறைவேற்றத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த மாதிரி அவர் வெண்ணையையும் தேனையையும் சாப்பிடுவார். அது ஒரு அடையாளமாய் கர்த்தர் அந்த இடத்துல கொடுக்கிறாரு. இன்னும் ஒரு சில வருஷங்கள்ல மேபி 12 வருஷம், ஏன்னா 12 வருஷம்தான் நன்மையை தீமையை அறிந்து கொள்ளுகிற வயது என்று சொல்லி அன்றைக்கு யூதர்கள்
கணக்கிட்டு வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவும் 12 வயது ஆகும் போது ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டார். அப்பதான் அவங்களுக்கு அந்த நன்மை தீமை தெரிகிற வயசுன்னு அவங்க கணக்கிட்டு வைத்திருந்தார்கள். அந்த 12 வயசுல அந்த 12 வயசுக்கு அவர் வரும்போது, நீ எதிர்பார்த்த நம்பி இருந்த இந்த இஸ்ரேலும் சீரியாவும் டோட்டலா அழிந்து போகும். இது உனக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு இந்த நியர் ஃபுல்ஃபில்மெண்ட்ல கர்த்தர் சொல்றாரு. ஆனா அதே ஃபார் ஃபுல்ஃபில்மெண்ட்ல எப்படி அது மேசியாவின் பிறப்பை குறித்து சொல்லுகிறதாய் அதை நாம் பார்க்கிறோம். இம்மானுவேல் அந்த பெயர் ஏன் அங்க கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசேப்புக்கு சொல்லும் போது தூதன் இயேசு என்ற பெயரின்வாயாக அவர் உலகத்தின் பாவத்தை ரட்சிக்க பிறந்தவன் சொன்னார். ஆனா இங்க இம்மானுவேல்னு ஏன் பெயர் கொடுத்தாருன்னு சொன்னா, ஆகாசுக்கு எச்சரிப்பார். ஆகாசோட மனம் நிலைமை, அவன் மனப்போக்கு, கர்த்தரை நம்பாமல் இருந்த அந்த மனப்போக்கிற்கு ஒரு எச்சரிப்பாக இம்மானுவேல் என்ற பெயரை சொல்கிறார். இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆகாசுக்கு ஒரு அடையாளத்தையும் கர்த்தரே கொடுத்து ஆகாசுக்கு ஒரு எச்சரிப்பையும் அந்த பெயர் மூலமாய் கொடுத்திருக்க. வேதத்துல பிள்ளைகளுடைய பெயருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஒருத்தருடைய பெயர் அவ்வளவு முக்கியத்துவம். அதனாலதான் இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அந்த நாமமே அல்லாமல் உலகத்திலே வேற எந்த நாமமும் ரட்சிப்புக்கு இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த நாமம், அந்த பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு விளையாட்டு வீரர்கள் பெயரு, நடிகர்கள் பெயரு, இது எல்லாமே கிறிஸ்தவர்கள் வைத்துக் கொள்கிறார். ஆனா வேதத்தின்படி பார்க்கும்போது அந்த பெயருடைய அர்த்தம் அவ்வளவு முக்கியம். அதனாலதான் ஏசாயாவை அந்த பையனை கூட்டிட்டு வர சொன்னார், அவன் பெயருடைய அர்த்தத்தினால. இங்க பாக்குறோம், இந்த அடையாளத்துல அந்த குழந்தையினுடைய பெயரை இம்மானுவேல் என்று குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் ஆகாஷ் ராஜாவுக்கு எச்சரிப்பாக கொடுக்கிறார். When God is with us, why should we fear the enemy? இதுதான் இங்க உள்ள கேள்வி, இங்க உள்ள அடையாளம். சோ இவ்விதமாய் கர்த்தர் நம்முடைய எண்ணங்களுக்கும் நாம தவறாய் போயிருந்தா கூட நம்மை மன்னித்து நமக்கு எச்சரித்து வழி நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். நீ செஞ்ச தப்புக்கு உன்னை விட்டுட்டு போயிருவேன், நான் உனக்கு அவ்வளவு தடவை சொன்னேன், நீ கேட்கல, நீ எப்படியோ போ அப்படின்னு ஆகாஷ் ராஜாவை கைவிடல. அவருக்கு எல்லா எச்சரிப்பையும் கொடுக்கிறார். ஏன்னு சொன்னா இந்த ஆகாஷ் ராஜா மூலமா தான் என்ன வரும், தாவீதின் வம்சம் வரும். இந்த தாவீதின் வம்சத்துலதான் இயேசு கிறிஸ்து பிறக்கணும், அவருடைய சிங்காசனம் நிலையா நிக்கணும். சோ இந்த ஆகாஷ் ராஜா மேல கர்த்தர் அவ்வளவு கருத்தா இருந்தார். அந்த அவன் நம்பாட்டினாலும் கூட அவனே அது தெரிந்து கொள்ளல. ஒரு அடையாளத்தை கேளுப்பான்னு அவர் சொல்றாரு, தானா சொல்லாம. அப்ப கூட அவர் என்ன செய்யறாரு, அத நம்பல. அத நம்பாட்டனா கூட அவரே அடையாளத்தையும் சொல்லி அதுல ஒரு எச்சரிப்பையும் கொடுத்து எல்லாம் செய்யறாரு. இங்க பாருங்க, அந்த வார்த்தை சொன்னேன் இல்லையா, ஹீப்ரு 2 வார்த்தை. கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு யூஸ் பண்ற வேர்டு என்னன்னா ஆல்மா, ஆல்மா. ஆனா வேர்ஜின் மரியாளுக்கு அங்க சொல்லப்பட்ட அந்த கன்னி பிறப்பு, நம்ம விசுவாச பிரமாணத்தில எல்லாம் அறிக்கை இடுகிற அந்த கன்னிகை, அந்த வார்த்தைக்கு பார்த்தினோஸ், அங்க ஹீப்ரோ வேர்டு பார்த்தினோஸ். இதெல்லாம் இவ்வளவு ஆழமான காரியங்களை இந்த அதிகாரத்துல இந்த 14 வசனங்களில 16 வசனங்களில கர்த்தர் தீர்க்கன் மூலமாக ஒரு ராஜாவை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். அநேக சமயங்கள்ல இந்த ஆகாஷ் ராஜா மாதிரி தான் நாமளும் இருப்போம். நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்காதபடி உலக காரியங்களிலும்
மற்ற வேற விதத்துல நமக்கு உதவி கிடைக்குமோ அந்த உதவியை நம்புகிறவர்களாய் கர்த்தரை சார்ந்து கொள்ளாதபடி கேட்கிற செய்திகள் மனதை குழப்புகிறது, மனதை கலங்க வைக்குது. எதிர்பார்த்து இருக்கிறோம், அங்கிருந்து ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட் வருது, அதை கண்ட உடனே அப்படியே அப்செட் ஆயிடுறோம். அப்படி எல்லா பல காரியங்கள் நம்மை அவரை விசுவாசிக்க விடாதபடி தடுக்கிற பிசாசின் எத்தனங்கள். ஆனா இந்த சமயத்திலும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அவரை சார்ந்து கொள்ள, அவருடைய வார்த்தையை நம்ப. ஒருவேளை அன்னைக்கு அடையாளம் கேட்க சொன்னார், இன்னைக்கு நமக்கு வசனம் இருக்கு, பிரட்டி பாருங்க. வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னு கேளுங்க. வசனத்துல அவர் சொல்லுவாரு, வழிய காட்டுவார். நான் உன்னோட கூட இருக்கேன், பயப்படாத, உன்னை நான் தாங்குவேன், உன் கரம் பிடித்து நடத்துவேன். எத்தனை வார்த்தைகள் கொடுத்திருக்காரு. இந்த வசனங்கள் மூலமா நாம் நம்மை தைரியப்படுத்தி அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும். அவர் மேல் இந்த ஆகாஷ் நம்பணும்னு சொல்லி எவ்வளவோ அவர் முயற்சிக்கிறார். இன்றும் நமக்காக அவர் அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் நம்மோட பேசிக்கிட்டே இருக்கார், நம்மோட கூட பல விதங்களில பேசிக்கொண்டிருக்கிறார். செவி மடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து, ஒருவேளை இப்படி நமக்குள்ள சந்தேகங்களும் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டிய விதத்துல நம்பிக்கை வைக்காமல் இருந்து நம்மை நாமே சரி செய்து வாழத்தான் இந்த நாளில் நம்மோடு கூட கர்த்தர் இடைப்படுகிறார். தொத்து ஜமெடுங்க. ஜெபம். ஜான்சி சிஸ்டர் ஜெபம் பண்றீங்களா? சரி. எங்களை நேசிக்கிற நல்ல தப்பனே, அருமையான இந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வெளிப்படுத்தல் 1:3 இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவங்களும் கேட்கிறவர்களும் கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொன்னபடி என் தகப்பன் கர்த்தாவே, எங்களுக்கு இந்த நல்ல தருணத்தை நல்ல சமயத்தை நீர் எங்களுக்கு வாய்க்க செய்து அப்பா, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆம் சுவாமி, நாங்கள் எப்போதும் உம்மை சார்ந்து கொண்டு ஆண்டவரே உம்மில் நிலைத்திருக்கும் கிருபையை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் நினையாதபடி ராஜா, நீர் எங்களுக்கு நல்ல ஒரு கர்த்தாவே பைபிள் ஸ்டடி நீங்க தந்திருக்கீங்க ராஜா. ஆண்டவரே, நாங்கள் இதை மிஸ் பண்ணாதபடி ராஜா, ஒவ்வொரு வாரமும் சுவாமி உடைய சத்தியத்தை கேட்டு அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க என் தேவன் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் செபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, போதிக்கிற சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி, அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. இன்னும் அநேகருக்கு பயனுள்ளவர்களாக என் தேவன் நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் சுவாமி. இன்னும் கர்த்தாவே, அவர்களுக்கு கர்த்தாவே வசனத்தை போதிக்கும் நல்ல வரத்தை கொடுத்து அநேக ஆத்துமாக்களை கொடுத்து ஆண்டவரே அநேகர் இதை கேட்க என் தேவன் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதில் பங்கு கொண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிங்க ராஜா. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் ராஜா, ஆண்டவரே அவர்களுடைய மனதில் கேட்டுக்கொண்ட வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் செபிக்கின்றோம் சுவாமி. மீதியான இரவில் நீர் எங்களோடு கூட இருங்க. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒத்து செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். Thank you everyone. Thank you very much sister. Sister, next week ஆமா, நமக்கு கிளாஸ் இல்ல, ஏன்னா அது ஹோலி வீக் ஆயிடுச்சு. இதனுடைய கண்டினியூவேஷனை நம்ம அதுக்கு அடுத்த வாரம் நம்ம 23rd we will have a class on 23rd. சரியா? Thank you sister. Good night to all. Good night.